அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புது வருஷத்தில் ஒரு புது வீடியோ. சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைப்பூ ரசம் தான் செய்ய போகிறோம். அந்த காலத்தில் அம்மா முருங்கைப்பூவில் என்ன விட்டமின் இருக்குதா, கால்சியம் இருக்குதா, என்ன இருக்குதுன்னு எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணினதில்லை. ஆனால் முருங்கைப்பூவில் சூப்பராக ஒரு ரசம் வைப்பாங்க. நல்லா ஆரோக்கியமானதும் கூட. வாரத்தில் ஒரு நாள் ரசம் வச்சு துவையல் அரைச்சி கொடுப்பாங்க. சிம்பிளான ஒரு சாப்பாடாக தான் இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வீட்டில் இருந்த செடியில் முருங்கைப்பூ இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த காம்புகளெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பூச்சிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த ரசம் நம்ம கைகால் மூட்டுகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைப்பூ ரசமும் கூட. கசப்பெல்லாம் இருக்காது, முருங்கைப்பூவில் செஞ்சது மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளியை தட்டில் நறுக்கி வச்சாச்சு. வீட்டில் செடியில் பூத்த பூங்கிறதுனால நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே அலசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு பெரிய பவுலில் தண்ணி விட்டுட்டு ஒரு 2 டைம் அலசி எடுத்துக்கோங்க. மண் தூசு இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. வீட்டில் செடியில் உள்ள பூவுங்கிறதுனால தூசி மண் எதுவும் இல்லை, சும்மா கழுவணுங்கிறதுக்காக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசத்துக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி பவுலில் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வரமிளகா 2 கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரசத்துக்கு நம்ம பொடி பண்ணுற மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் இந்த ரசம் செய்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆயில் சேர்த்து தான் ரசம் தாளிச்சிருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்துடுங்க. வெங்காயம் ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த எண்ணெயில் கிறிஸ்பியானா போதும். கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் அந்த முருங்கை பூவையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. எண்ணெயிலையோ அல்லது அந்த நம்ம சேர்த்துருக்கிற நெய்யிலையோ வதக்கிட்டு செய்யும்போது முருங்கைப்பூ நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். நம்ம இப்படி வதக்கிறதுனால நீங்கள் கசப்பு இருக்குமான்னு சொன்னால் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நீங்கள் ரொம்ப போட்டு கொதின்னு கொதிக்க விட்டிங்கன்னா முருங்கைப்பூவில் உள்ள லைட்டான கசப்பு தன்மை ரசத்தில் இறங்கிடும். அதனால் ரொம்ப போட்டு கொதிக்க வைக்காதீங்க. நம்ம வதக்கும் போதே முருங்கைப்பூ லைட்டாக வெந்துடும். இப்போ நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி விட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கொதி விட்டிங்கன்னா தக்காளியும் முருங்கைப்பூவும் நல்லா வெந்துடும். நீங்களும் வீட்டில் இந்த முருங்கைப்பூ ரசம் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்ச ரசப்பொடியை சேர்க்கலாம். சேர்க்க முன்னாடி புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விட்டுக்கோங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட நல்லா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. நீங்கள் உப்பு செக் பண்ணும்போதே உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ரசம் வந்து நல்லா நுர கூட்டி வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரசத்தை ரெடி பண்ணிக்கோங்க. சாதத்தோட வெறுமனே நான் ஏற்கனவே ஒரு சிறுநெல்லிக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த துவையலோடு நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ரசமும் கூட. ரசம் வந்து நுர கூட்டி வரும்போது கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 2வது நுர கூட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி சுற்றி கொதிச்சுட்டு நடுவில் நுர கூட்டி வரும். இந்த டைமில் தான் நம்ம ஒரு கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடாமல் ரசம் வந்து இந்த மாதிரி செய்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான அருமையான முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.